சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொகுதி பங்கீட்டு குழு, அதே போன்று தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு, அதே போன்று சட்டக்குழு, ஊடகவியலாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் சந்திக்க குழு அமைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பிலே தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பின்வருமாறு குழுக்கள் அமைக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொகுதி பங்கீட்டு குழுவிலே கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி எம்எல்ஏ அவர்கள், கழகத்துடைய பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சி. சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள், அதே போன்று கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி எம்எல்ஏ அவர்கள், கழகத்தினுடைய மகளிரணி மாநில செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி ப. வளர்மதி அவர்கள் ஆகியோர் இந்த குழுவிலே இடம்பெற்றிருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் பிரச்சார பணிகளை முறைப்படுத்துவதற்கு தேர்தல் பிரச்சார குழு ஒன்றை அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் முக்கிய அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். அந்த குழுவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் மு. தம்பிதுரை எம்பி அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு என். தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு எம்எல்ஏ அவர்கள், கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளர் கழக சட்டமன்ற பேரவையினுடைய முன்னாள் தலைவர் திரு ப. தனபால் எம்எல்ஏ அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள், கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர். காமராஜ் எம்எல்ஏ அவர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ். கோகுல இந்திரா அவர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ப. பெஞ்சமின் அவர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு என்.ஆர். சிவபதி அவர்கள் ஆகியோர் இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முறைப்படுத்தக்கூடிய தேர்தல் பிரச்சார குழுவிலே இடம்பெறுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். தேர்தல் சம்பந்தமான விளம்பரங்களை, அந்த விளம்பர பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் விளம்பர குழு ஒன்றை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த குழுவிலே கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் சி. ராஜு எம்எல்ஏ அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், கழக விவசாய பிரிவு செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவர்கள், கழக மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் பி. வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர்கள், கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் அவர்கள், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு வி. ராஜ் சத்யன் அவர்கள், கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கழக மகளிரணி துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி வி.எம். ராஜலட்சுமி அவர்கள் ஆகியோர் இந்த தேர்தல் விளம்பர குழுவிலே இடம்பெற்றிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் சம்பந்தமான சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது தொடர்பாக சட்டக்குழுவினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த குழுவிலே கழக அமைப்பு செயலாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சி. வி. சண்முகம் எம்பி அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி. எஸ். சேதுராமன் அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு ஐ.எஸ். இன்பதுரை எம்பி அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் திரு ஆர்.எம். பாபு முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் திரு இ. பாலமுருகன் அவர்கள் இடம்பெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு குழுவினை அறிவித்திருக்கிறார். அந்த குழுவிலே கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பி. தங்கமணி எம்எல்ஏ அவர்கள்,
கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள், கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ அவர்கள், கழக இலக்கிய அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் எஸ் வைகை செல்வன் அவர்கள், கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் பி பரமசிவம் எம்எல்ஏ அவர்கள், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு மாபா பாண்டியராஜன் அவர்கள், கழக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் ச கல்யாண சுந்தரம் அவர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மேற்கண்ட குழுவினர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற பொது தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொகுதி பங்கீட்டு குழு, அதே போன்று தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு, அதே போல சட்டக்குழு, ஊடகவியலாளர்கள் மற்றும் செய்தியாளர் சந்திக்கக்கூடிய குழுவிலே யார் யார் இடம்பெறுகிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக முக்கிய அறிவிப்பிலே அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சைத்.